என்ன மாதிரி முத்து, டீ சாப்பிட வந்தியா? இல்லையா சொங்கி, சைக்கிளுக்கு காத்தடிக்கலான்னு வந்தேன். ஆனாலும் மாரிமுத்துக்கு நக்கலுதான். இல்லை சொங்கி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? சொல்றா, சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். ஒயின் ஷாப்பில் சரக்கு வாங்கிட்டு குடிச்சு விட்டு பாட்டில் வந்து அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி போட்டு போயிடறாங்கடா சொங்கி. அந்த பாட்டில் மறுபடியும் எடுத்து ஒயின் ஷாப்பில் கொடுத்தோம்னா 10 ரூபா தர்றாங்களாமாடா. நல்ல விஷயம்டா மாரிமுத்து. இப்போ நம்மளே இப்போ செருப்பு போடாமல் நடந்து போகிறோன்னு வையேன், கையை காலில் கிழிச்சு போடும். அப்புறம் ஆடு மாடு அதுகளுக்கும் கிழிச்சு ரத்தம் வந்துருச்சுன்னா கஷ்டம்தானடா. நல்ல சிஸ்டம்டா அது. ஆமாடா சொங்கி, இல்லாதவங்க யாராச்சும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும்ல. சரியா மாரிமுத்து, எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்குது, நான் அப்புறமா வாரேன். வீட்டில் வெட்டியாக தான் இருக்கேன், இவனுக்கு என்ன அவசர வேலை? என்னடா சொங்கி, பூராத்தி எடுத்து நடு வீட்டில் வச்சிருக்க, தூசி தட்ட போறியா? பரவாயில்லடா, எனக்கு ஒரு உதவியாச்சும் செய்யறியே. எது தூசி தட்ட போகிறேன்னா? கூறு கட்டவில்லை, இதெல்லாம் ஆகாத பொருள் தானடி. அள்ளி போட்டால் பாட்டிலுக்கு 10 ரூபா தராங்களாமா. அதான் கொடுத்து விட்டு புதுசாக ஒரு பாட்டில் வாங்கிட்டு வரலான்ட்ருக்கேன். எடு விளக்க மாட்டேன் சொங்கி பயலே, உன்னைய மாதிரி ஆள் இருக்கிறனால தான் குடும்பம் விளங்காம போகுது. ஏன்டா இதெல்லாம் என்னன்னு தெரியாம தானே எடுத்து வச்சிருக்கியா? பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போற வாட்டு கேனெல்லாம் எடுத்து வச்சிருக்க, கேவலப்பட்டவனே, செத்த வயல. அட கடவுளே, 10 20ன்னு எண்ணி வச்சதெல்லாம் வாட்டிருக்கேனா? இங்கே வர்றா செத்த வயலே, மரியாதையா அந்த பொருளெல்லாம் எங்க இருந்துச்சு அங்கேயே எடுத்து வச்சிரு, இல்லைன்னா விளக்க மாதிரி பிஞ்சு போயிடும் மரியாதையா அங்கிட்டு. வடை போச்சு. விளங்காதவன் போறேன் பாரு, எடுத்து வைக்க சொன்னா அப்படியே வச்சுட்டு போறேன். இவனெல்லாம் வச்சு நான் என்ன செய்ய போறேனோ. நீங்களே பாருங்க மக்களே. எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.